டியூஷன் வரதுக்கான காரணமாகவும் இருக்கு. மொத்த ஃபேமிலியும் ஒரு ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கவங்கள தன்னுடைய சொந்தமா பார்த்துட்டு பிரச்சனை கொடுக்குறவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு வந்துருவான். அந்த அளவுக்கு ஒரு வயலண்டான ஒரு பர்சனா மாறி இருக்கான். இதனாலதான் அந்த வயசுலயே இவனை அசைலம்னு சேர்த்திருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் லாஸ்ட் 2 வருஷமா தான் அவனை வெளியில சொசைட்டில விட்டுருக்காங்க. இப்படி ஹீரோ லைஃப்ல நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே டாக்டர் மூலியமா நம்ம ஹீரோயின் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த கம்பெனில திடீர்னு நிலநடுக்கம் ஏற்படுது. ஸோ அதனால உடனே கம்பெனில இருக்க எல்லா எம்ப்ளாயிஸும் எவாக்குவேட் பண்ணி கீழே கூட்டு வந்துடுறாங்க. அப்படி கீழே கூட்டு வந்ததும் ஹீரோவை சுத்தி இருக்க மற்ற எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா கால் பண்ணி உனக்கு ஒன்றும் இல்லை இல்லப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் நடுவில் நம்ம ஹீரோக்குன்னு கால் பண்ண யாருமே இல்லை. இப்போ சடனாக நம்ம ஹீரோவே தனக்கு அம்மா இருக்கிற மாதிரி அவனே கால் பண்ணி அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறத சுற்றி இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய கால்ஸ் எல்லாமே சிக்னல் இல்லாமல் கட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் கத்தி கத்தி பேசிட்டு இருக்கான். நீ நடிச்சது போதும்டா அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிற மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க இந்த இடத்துல நம்ம ஹீரோ பயங்கர எமோஷன் ஆகி ஆமா நான் நடிச்சுதான், ஏன்னா எனக்குன்னு சொந்தம் பந்தம் யாரும் இல்ல, எனக்கு என் அம்மா இருந்தானா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணிருப்பால, நானா போன் வந்த மாதிரி நடிச்சதுனா அது ஏன் சந்தோஷத்துக்காக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனா கண் கலங்கி பேசிட்டு இருக்கும்போதே சட்டுன்னு அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோவை தொடறாங்க. எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான்.